டெல்லியை கதிகலங்க வைத்த மீன் குழம்பு வழக்கு தாங்க பார்க்க போகிறோம். தேவேந்தர் மோகன் சர்மா 65 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கார். இவரோட தொழில் என்னென்னா ஒரு மருந்து கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாரு. தேவேந்தர் தன்னோட சகோதரர் 2 பேர் கூட சேர்ந்து ஹோமியோபதி மெடிசன் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவேந்தருக்கு அனிதா தேவிங்கிற 62 வயது மனைவி இருக்காங்க. இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. மூத்த பெண் வயது 35 திவ்யா. இவங்க டெல்லியில் உள்ள ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி 2 பேருமே நல்ல சந்தோஷமாக தான் அவங்களோட வாழ்க்கை போகுது. இவங்களோட 2வது பெண் பிரியங்கா, வயது 26. இவங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. தேவேந்தர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நிறைய காசு சம்பாதிக்கிறாரு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னொரு பொண்ணை வரன் பார்த்துட்ருக்கிறாரு. காசு எல்லாமே இருக்குது. நல்ல செட்டில் ஆனதுனால அவரோட குடும்பம் ஹாப்பியாக இருக்கிறாங்க. February 1 2021 ஒரு நாள் இரவு தேவேந்தர் தன்னோட மனைவி மகளோட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. மிட் நைட்டில் பிரியங்காவுக்கு பயங்கரமாக வயிற்று வலி ஒன்று ஏற்படுது. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க ஏதோ கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளமாக இருக்கும் சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஹோம் மெடிசன் தராங்க. அப்புறம் சரியாகலை. பெயின் ரொம்ப வந்துட்டுருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் கை கால் எல்லாம் மரத்து போயிடுது பிரியங்காவுக்கு. உடனே பயந்துட்டு பக்கத்தில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பிரியங்காவை அட்மிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேசிக்காக எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி பார்க்குறாங்க. பிளட்டு, யூரின் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே நார்மலாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல டாக்டரால். அப்படியே 2 நாள் அப்போலோவில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட பிரியங்காவோட உடல்நிலையில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அவங்க அப்பா இந்த ஹாஸ்பிட்டல் வேணாம், வேறு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு BLK மேக்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாற்றுறாரு. அங்கேயும் போனால் உடனே ஒரு ஆர்கானாக டெஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணாத டெஸ்ட்டே இல்லை. எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் இருந்தும் பிரியங்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. இப்படியே ஒரு 10 நாள் BLK ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் எதிர்பாராத விதமாக அட்மிட் பண்ண 2 வாரத்திலேயே பிரியங்கா மரித்து போயிடுறாங்க. அவங்களோட மரணம் மிகப்பெரிய ஒரு வலியை அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குது. சின்ன பொண்ணு எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த உடம்புல இல்லை. எதனால் பாதிக்கப்பட்டாங்க, இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல் ஒரு பொண்ணு மரித்து போகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வலியாக அந்த குடும்பத்துக்கு இருக்கும். அவங்கள அடக்கமும் பண்ணிடுறாங்க. February 15 இந்த பொண்ணு இருக்கிறாங்க. அடுத்த 4 நாளில் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. தேவேந்தருக்கும் இந்த வயிறு வலி ஏற்படுது. அவங்க மனைவியான அனிதாவுக்கு வயிறு பயங்கர வலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால் கையெல்லாம் மறுத்து போகிறது, முடியெல்லாம் உதிர்ந்து போகிறது. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்குது. இந்த 2 பேரும் ஸ்ரீ கங்காராம் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுறாங்க. அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பணிப்பெண்ணுக்கும் கூட இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுது. இதனோட சிம்டம்ஸ் அவங்களுக்குமே தெரியுது. இந்த இன்ஃபெக்ஷன் ஒருவேளை அவங்க ஃபுட்டுனாலேயா இல்லை தண்ணினால் இருக்குமோன்னு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டெல்லாம் கூட பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர்ஸ் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமான்னு அவங்க யூரின், பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போவுமே கண்டுபிடிக்க முடியல அவங்க உடம்புல என்ன இருக்குன்னு. அதனால என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாமலே அவங்க உடம்புல ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதுலேயும் தேவேந்தர் ரெக்கவர் ஆகி வந்துடுறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் அனிதா ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. வேலை பார்க்குற பொண்ணும் கூட ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டாங்க. அனிதா ICUவில் இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ வேணுனாலும் மரணம் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க ICUவில் இருக்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியலை. ஒரு பொண்ணு போயிட்டு மனைவி இந்த சூழ்நிலையில் இருக்குது, என்னென்னு தெரியலேன்னு ஒரே குழப்பத்தில் அந்த தேவேந்தர் இருக்கிறாரு. இவங்களோட மூத்த பொண்ணு திவ்யா வருணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேன். அவரும் ஒரு பணக்காரன். அவன் தன்னோட மாமாவுக்கு ஒரு கால் பண்ணுறான். இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறான். என்னாச்சுன்னு கேட்குறாரு. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஏற்பட்ட அதே பிரச்சனை தான்னு சொல்கிறான். உடனே கங்காராம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட மருமகன்கிட்ட தேவேந்தர் சொல்கிறாரு. திவ்யாவோட நிலை ரொம்ப மோசமாக இருக்குது.
உடனே ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் தராங்க. அனிதாவுக்கும் திவ்யாவுக்கும் ஒரே டாக்டர் தான் பண்ணுறாங்க, ஒரே ரூமில் தான் இருக்கிறாங்க. திவ்யாவோட நிலைமை அம்மாவோட மோசமாக இருக்குது. எப்போ வேணுனாலும் சாகலாங்கிற ஒரு நிலைமை. 1-2 நாளில் திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா கோமா ஸ்டேஜ் போயிடுறாங்க. இந்த பொண்ணோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்க ஹஸ்பண்டுக்கும் தெரியல. ஏன்னா திவ்யாவுக்கு 2 ட்வின்ஸ் குழந்தைங்க இருக்கிறாங்க. தேவேந்தர், வருண் இவங்க 2 பேரும் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருந்து தன்னோட மனைவியையும் மாமியாரையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேவேந்தருக்கு ஒன்றுமே புரியல. பிரியங்காவோட மரணம் இயற்கையா இல்லை கொலையானே தெரியாமல் ஒரு சந்தேகத்தோடே இருக்கிறாரு. இப்படி அடுத்தடுத்து நடக்குது. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, என்னன்னு தெரியல. இப்படி கூட ஒரு குடும்பம் சாகுமா? ஒரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வருமா? அப்படி ஒரு கேஸ் தான் இது. அனிதா திவ்யா அட்மிட் ஆகிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல் டீனுக்கு இந்த நியூஸ் போகுது. இப்படி ஒரு கேஸ் இருக்குது, என்னென்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. சீனியர் டாக்டர் 2 பேரையும் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க உடம்புல பாய்சன் இருக்க வாய்ப்பு இருக்குது, எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம், எதுவுமே தெரியலைன்னு சொல்கிறாங்க. இந்த சீனியர் டாக்டர் சொல்கிறாரு, ஹெவி மெட்டல் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணி பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. டாக்டர் சொல்கிறாங்க, அதை பண்ணலை, யூரின் பிளட் எடுத்து அதை டெஸ்ட் எடுங்க, ரிப்போர்ட்டை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு டாக்டர் ஹாஸ்பிட்டலே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவங்க 2 பேரோட உடம்புலையும் அதிக விஷம் இருக்கிறதா, இந்த விஷம் எங்கே இருந்து வந்திருக்கும்? இவங்க உடம்புல அந்த விஷம் அனிதா உடம்புல 5000 மைக்ரோகிராம்ஸ் இருக்குது. கோமாவில் இருக்கிற திவ்யாவுக்கு 7000 மைக்ரோகிராம்ஸ் இருக்குது இந்த விஷம். இந்த விஷம் சாதாரணமான மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்காது. இது கவர்மெண்ட் தடை செய்யப்பட்ட ஒரு மருந்து. அப்படிப்பட்ட இந்த விஷத்தை யார் இந்த குடும்பத்துக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ என்ன பிரச்சனைனா, டாக்டர் கண்டுபிடிச்சா கூட அளவுக்கு அதிகமாக அவங்க பாடியில் இந்த விஷம் இருக்கிறதுனால தேவேந்தரோட ஒய்ஃப் அனிதா இறந்து போகிறாங்க. தேவேந்தர் டாக்டர்கிட்ட கேட்குறாரு, என்ன பாய்சன் அப்படின்னு. இந்தியாவில் தடை பண்ணப்பட்ட ஒரு மருந்து அது. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு மட்டும்தான். இது ஜுவல்லரி பண்ணுறதுக்கு, எலக்ட்ரானிக் திங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு, இப்படி தான் இந்த மருந்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மருந்தை வாங்கணுன்னா ப்ராப்பராக லெட்டர் கொடுத்து பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் அப்ரூவல் ஆகி மருந்தை அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட விஷம் மருந்து நார்மலாக இருக்கவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தானே கிடைக்கும். ஸோ இந்த மருந்து யூஸ் பண்ணால் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. வேலைக்கார பொண்ணு மேலே சந்தேகப்பட்டாலுமே அந்த பொண்ணுக்குமே இந்த மருந்தால் உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த பொண்ணு பண்ண வாய்ப்பு இல்லைங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதை யோசிக்கும் போது திவ்யா இறந்து போகிறாங்க. ஒரு 10 to 15 நாளில் மொத்த குடும்பத்தையும் தேவேந்தர் இழக்கிறாரு. யார் பண்ணியிருப்பான்னு ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு. இதை கண்டுபிடிக்க தன்னோட ஃப்ரெண்டான யூஎஸில் இருக்கிற ஒரு டாக்டருக்கு தேவேந்தர் இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அனுப்புகிறாரு. இது எது மூலமாக வர வாய்ப்பு இல்லை, இது வேணும்னே குடும்பத்தோட பழி தீர்க்க யாரோ இந்த விஷத்தை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் தேவேந்தர் யோசிக்கிறாரு, February 1 பிரியங்கா இறந்து போகிறாங்க. தேவேந்தர் திங்க் பண்ணுறாரு, யார் நம்மளுக்கு இந்த மருந்தை கொடுத்துருப்பா, நம்ம எங்கே வாங்கி சாப்பிட்டோம், எப்படி வந்திருக்குன்ற ஒரு யோசனை அவருக்கு இருக்குது. அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, January 31, 2021 திவ்யா அவங்களோட அம்மா வீட்டுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்கள திரும்ப ரிட்டன் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்களோட மருமகன் வருண் தேவேந்தர் வீட்டுக்கு வராரு. அவர் ஒரு மீன் குழம்பு வச்சு கொண்டு வராரு. தேவேந்தர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு, ஒரு சைடு சந்தோஷமாகறாரு. நம்மளை தான் பிடிக்காத இவருக்கு, இவர் நம்மளுக்கு மீன் குழம்பெல்லாம் வச்சு பாசமாக எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு. பட் இருந்தாலும் கொண்டு வந்ததுனால ஒரு சந்தோஷத்தில் அவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க.
என்ன மீன் குழம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நானே வாங்கி உங்களுக்காக குக் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேவேந்தர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. இந்த குடும்பமே அதை ஃபுல்லாக நல்லா சாப்பிட்றாங்க. என்னதான் தேவேந்தருக்கும் தன்னுடைய மாப்பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலுமே அதை மறந்துட்டு இந்த சாப்பாடை சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக எடுக்கிறாங்க. வருண் சொல்கிறாரு, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இவங்க ஏற்கனவே ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் எல்லாம் நிறையா சாப்பிட்ருக்காங்க, இப்போ இந்த சாப்பாடை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தன்னோட மாமனார் வருண் கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. வருண் சொல்கிறாரு, எனக்கு ஆல்ரெடி தொண்டையில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால் என்னால் சாப்பிட முடியாது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் வேலைக்கு போயிட்டு பிரியங்கா வராங்க. ரொம்ப பசியோடு வராங்க. அப்போ அங்கே வரும்போது மீன் குழம்பு பார்த்துட்டு என்ன விசேஷம்னு கேட்குறாங்க. தன்னோட அக்கா வீட்டுக்காரர் தான் இதை சமைச்சு கொண்டு வந்தாங்கன்னொன்னே ரொம்ப சந்தோஷமாக பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தோடனே அந்த வீட்லேயே அளவுக்கு அதிகமாக அந்த சாப்பாட்டை அந்த பிரியங்கா தான் சாப்பிட்றாங்க. அன்றைக்கி சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இறந்து போகிறாங்க அந்த வீட்டில். தன்னோட மருமகன் தான் விஷம் கலந்துட்டாருன்னு ஒரு சந்தேகம் தேவேந்தருக்கு வருது. ஏன்னா மருந்துக்கு கலர் கிடையாது, ஸ்மெல்லு கிடையாது, டேஸ்ட்டு கிடையாது, கலந்துட்டாரேன்னு ஒரு பெரிய கோபத்தில் இருக்கிறாரு தேவேந்தர். மார்ச் 23, 2021 தேவேந்தர் தன்னோட மருமகன் மேலே கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுறாரு. மீன் குழம்புல பாய்சன் கொடுத்து தன்னோட குடும்பத்தார் எல்லாரையும் வருண் கொண்டுட்டாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் வருண்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. நான் எப்படி இதை பண்ண முடியும், இந்த மருந்து எனக்கு எப்படி கிடைக்கும், நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவன்னு சொல்லி வருண் சொல்கிறாரு. வருணோட கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் நிறைய அவர் என்ன சர்ச் பண்ணியிருக்காருன்னா, ஒருத்தர் சீக்கிரமாக உடம்பு சரியில்லாமல் பண்ணுறதுக்கான மருந்து என்ன அப்படின்னு சொல்லி அவர் சர்ச் பண்ணி பார்த்துருக்கிறாரு. அப்புறம் வீடு முழுக்க தேடுறாங்க. பாய்சன் பாட்டிலை கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். அவங்க உடம்புல உள்ள அதே விஷம்தான் அவரோட வீட்டிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த பாட்டிலு. வருணை அரெஸ்ட் பண்ணுறாங்க. வருண் சொல்கிறாரு, வெயிட் பண்ணுங்க, நான் பாத்ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவரோட உடம்புல அதே பாய்சன் இருக்குன்னு தெரியுது, ஆனால் அளவுக்கு அதிகமாக கிடையாது, கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 வாரம் அவரை ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வருணோட பிளான் என்ன அப்படின்னா, இவர் கலக்காத மாதிரி வேறு யாரோ கலந்து கொல்ல ட்ரை பண்ணுற மாதிரியும் இவர் ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுறாரு. மருந்து இருந்ததை போலீஸ் பார்த்துட்டாங்க. இவர் எங்கே இருந்து வாங்கினாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க மட்டும்தான் இதை வாங்க முடியும். வருண் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட மாமாவோட கம்பெனி, அவர் ஹோமியோபதி மெடிசன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்காருல, அவர் பேரில் ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அவருக்கே தெரியாமல் இந்த மருந்தை வருண் வாங்குறாரு. அவனோட அம்மா அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட்டை டிரான்சாக்ஷனும் பண்ணியிருக்கிறாரு. இவரோட வீட்டுக்கு பார்சல் வராமல் வேறு ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாரு. அந்த மருந்தை வாங்குறாரு. அங்கே உள்ள ஒரு செக்யூரிட்டிக்கு காசு கொடுத்து, இந்த பார்சலை நீ வாங்கி வச்சுக்கோ, என்னோட ரிலேட்டிவ்கிட்ட நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிகிட்ட சொல்கிறாரு. ஜனவரி அண்ட் பிப்ரவரி இந்த 2 மந்த்லேயுமே மருந்தை வாங்கியிருக்காரு. இது என்னென்னா, இன்னொரு வாட்டி வாங்கி தன்னோட மனைவிக்கு ஹெவி டோஸ் கொடுத்துருக்கிறாரு. உண்மையும் ஒத்துக்கிட்டாரு வருண். காரணம் என்ன அப்படின்னா, மாமனாருக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா, மருமகன் ரியல் எஸ்டேட்டில் ஒரு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதே தேவேந்தர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்மேன். இந்த மாதிரி என்னோட மாமியார்கிட்ட மாமனார்கிட்ட அந்த வீட்டில எல்லாம் இவருக்கு கொஞ்சம் மதிப்பு கம்மி. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை. ஸோ வருண் திவ்யா இவங்க 2 பேரும் IVF மூலமாக ட்வின்ஸ் இவங்களுக்கு பிறக்குது. இது அவனோட அம்மாவுக்கு பிடிக்கல, வருணோட அம்மாவுக்கு பிடிக்கல. இருந்தாலும் நல்ல பாசமாக அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. கொஞ்ச நாள்லேயே வருணோட அப்பா என்ன பண்ணுறதுன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாரு.
இறந்து போய் கொஞ்ச நாள்லேயே திவ்யா வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. இயற்கையாகவே ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. குடும்பமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. வருண் நினைக்கிறாரு தன்னோட அப்பா தான் வந்து பிறக்க போகிறாரு, வருணோட அம்மா நினைக்கிறாரு அவரோட கணவர் தான் வந்து பிறக்க போகிறாரு அவள் வயிற்றுல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. டாக்டர்ஸ் கிட்ட செக்அப் பண்ண போகிறாங்க திவ்யா. டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் வந்து இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட உயிருக்கு இது ரொம்ப ஆபத்தாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதை வந்து அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட கன்வே பண்ணுறாங்க திவ்யா. அதுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிறாங்க வருண் அம்மாவும். நீ குழந்தை தான் முக்கியம், உனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நீ குழந்தைய பெற்று கொடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேச்சை மீறி ரொம்ப கேர்லெஸ்ஸாக அவங்க பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு ஆல்ரெடி 2 குழந்தை இருக்குது, ஏன் இந்த ஒரு குழந்தைக்காண்டி நம்ம உயிரை விடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு யோசித்து என்ன பண்ணுறாங்கன்னா போய் அபார்ட் பண்ணிடுறாங்க. அபார்ட் பண்ணோடனே இந்த வருண் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. எப்படி நீ வந்து அபார்ட் பண்ண, ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியாது, அந்த வேல்யூவை நான் உனக்கு காட்டுறேன், உன் குடும்பத்தையே நான் பழித்திக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்ட வந்து வருண் சொல்கிறாரு. அந்த டைமில் தான் ஒரு நாள் வருண் புக்கு படிச்சுட்டு இருக்காரு. அது என்ன புக் அப்படின்னா சதாம் ஹுசேனோட புக்கு. தான் எதிரிகளை விஷம் வச்சு எப்படி கொல்றது அப்படிங்கிற ஒரு புக்கு. இந்த புக்கை அவரோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் வருண் இந்த பிளானே போட்டு ஒரு குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிட்டாரு. பழ வழக்கு வருண் மேலே இருக்குது. இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஸ்லோ பாய்சன் இல்லை, எந்த மருந்தாக இருந்தாலுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. கரெக்டான டெஸ்ட் பண்ணால் என்ன பாய்சன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். இது முடி நெகம் வரைக்கும் கூட என்ன பாய்சன்கிறத கண்டுபிடிக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.